ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லைட் லெசன் இதில் இருக்க அடிஷ்னல் 1 மார்க் கொஷின், அதாவது ஏற்கனவே நம்ம புக் பேக் எக்ஸசைஸில் இருக்க எல்லா கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டாச்சு. இப்போ இது உள்ளே இருக்க கண்டென்ட் இருக்குல்ல, அந்த சாப்டருக்குள்ளே அதுலேருந்து நானே பிக் பண்ண சில எம்சிக்யூஸ், அதாவது 1 மார்க் என்னென்னலாம் இருக்குன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங், அசர்ஷன் ரீசனிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த மாதிரி எல்லா டைப்லேயுமே நான் போட்டிருக்கேன். இதில் இப்போ போட போகிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் மெயினாக லைட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆப்ஜெக்ட் யூஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்? கெலோடோஸ்கோப், பிளேன் மிரர், கான்வெக்ஸ் மிரர். இது மூணுமே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், விச் சர்ஃபேஸ் வில் நாட் ரிஃப்ளெக்ட் மோஸ்ட் ஆஃப் த லைட் ஃபாலிங் ஆன் தெம்? ரஃப் சர்ஃபேஸ். ஏன் அப்படின்னா, ரஃப் சர்ஃபேஸில் தான் இர்ரெகுலராக இருக்கும் சர்ஃபேஸ். ஸ்மூத்தாக இருந்தால் ஈஸியாக ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஆனால் இப்படி ஒன்று வரும்போது ரிஃப்ளெக்ஷன் இப்படி போகும், இல்லை இப்படி வரும்போது இங்கேயே போயிடும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் சரியாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த லைட்டு ரஃப் சர்ஃபேஸ், சொரன்னு இருக்க சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் பண்ணாது. ஓகே, ஸோ ரஃப் சர்ஃபேஸ். Question 3, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள். Which of the following demonstrates the law of reflection? Law of reflection அப்படின்னா என்ன? Law of reflection அப்படின்னா, the incident ray, the angle of incidence is equal to angle of reflection. இங்கே இருக்கிற இந்த கான்செப்ட் வச்சே பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஒரு ரே இன்சிடென்ட் ஆகுது ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் மேலே அப்படின்னா, அதே ஆங்கிளில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே இதுதான் சென்டரில் இருக்கிறது தான் நார்மல், அதாவது 90 டிகிரி பர்பெண்டிகுலர் லைன். ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதை ஐன்னு டினோட் பண்ணுவோம். இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் அப்படின்னு எங்கே இருக்கோ அதுதான் இந்த லாவை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த லாவை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், the ENT doctor uses a concave mirror because அப்போ தான் ஜூம் ஆகி காமிக்கும். அதனால தான் கான்கேவ் மிரர், enlarged image கிடைக்கும். ஓகே, அதனால தான் கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுறோம். ENTனா என்ன? இயர் டாக்டர். ஓகே, ENT டாக்டர்னா. Fifth question, in dispersion the color of light that will bend more is violet. டிஸ்பர்ஷன் ஃபினாமினன் நடக்கும்போது எந்த லைட்டு ரொம்ப பெண்டிங் நடக்கும்? வயலட் கலர் தான் அதிக பெண்டிங் நடக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு லைட்டு அண்ட் வேவ் லென்த்தும் இது கம்மியாக இருக்கும். ஏன்னா டிஸ்பர்ஷனில் என்னென்ன கலர்ஸ் ஃபார்ம் ஆகும்? விப்ஜிஆர், ஓகே, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஓகே, ஸோ இதுக்கு தான் டிஸ்பர்ஷன் அதிகமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கலர் வயலட்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6, ரிஃப்ளெக்ஷன் பை அ லுக்கிங் மிரர் இஸ் கால்ட் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ரெகுலர்னால் நார்மல் ஃபினாமினன், சாட்டிஸ்ஃபை பண்ணல எல்லா கண்டிஷன்ஸும். இப்போது ஒரு லைட் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் அதே இதில் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒரு லுக்கிங் மிரர் அப்படின்னா பிளெயின் மிரர் இருக்குல்ல, அதான் லுக்கிங் மிரர். அந்த மிரரில் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7, the velocity of light in vacuum is this much, 3 into 10 to the power 8 to the power 8 meter per second, and in glass it is 2 into 10 to the power 8 meter per second. The refractive index of glass is, refractive index of glass என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, refractive index of glass equal to, இப்படி போட்டு அண்ட் மேலே நம்ம என்ன எழுதணும்? velocity of light in vacuum அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் கீழே velocity of light in glass, ரெண்டையுமே நம்ம இப்போது டிவைட் பண்ணோம். 3 into 10 to the power 8
அண்ட் கீழே வந்து என்ன எழுதணும், 2 × 10⁸ எழுதணும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது மேலே 1.5 வரும். 1.5 இதுவும் கேன்சல் ஆயிரும்ல. ஸோ ஆன்சர் வந்து 1.5. ஓகே. Next one, question number 8. Incident angle of a ray of light is 30 degree. The angle between the incident ray and the reflected ray is. Angle between incident ray and reflected ray அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30. அண்ட் இதுவும் எவ்வளோ, இதுவும் 30 தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கணும் ஆங்கிள்ஸ். ஸோ மீதி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இதை 2 வேஸில் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக கீழே இருக்கிறது. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால் எவ்வளோ டிகிரி ஃபார்ம் பண்ணும், 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும். 180 டிகிரி அப்படின்னா ஏற்கனவே எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அந்த 180ல், 60 டிகிரிஸ் இருக்குது. ஸோ 180 மைனஸ் 60 போடுங்க. $120 வருது. ஸோ 120 இது வந்து 2 ஹாஃபாக டிவைட் ஆகும் இப்போது. ஓகே, 120 வந்து 2 ஹாஃபாக டிவைட் ஆகும். அதனால நம்ம இதை வந்து எவ்வளோவா இப்போ வரும், 120/2 போட்டுக்கணும். ஏன்னா ஹாஃபாக டிவைட் ஆகும். 60 டிகிரி. ஆன்சர் வந்து 60 டிகிரி. நெக்ஸ்ட் question 9. If the headlights of the motor vehicles are concave mirrors are used as reflectors. In the headlight of motor வெஹிக்கிளோட ஹெட்லைட், அதாவது லைட் பீம் லைட் இருக்குல்ல முன்னாடி, அதில் என்ன மிரர் யூஸ் பண்ணுறோம், கான்கேவ் மிரர் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், கான்கேவ் மிரர்ஸ். Question 10. The phenomenon of light passing through the object is called refraction. ரிஃப்ளெக்ஷன்னா உள்ளே பாஸ் ஆகாது, ஜஸ்ட் சர்ஃபேஸில் ஹிட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆயிரும். ஆனால் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் ட்ராவல் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ராக்ஷன். இந்த கொஷனுக்கான ஆன்சர் ரிஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks. Next, fill in the blanks. The bouncing back of light from a surface is called reflection. இது வந்து definition of reflection. Next, concave mirrors make things look larger when things are placed close to it. இப்போது ஒரு இமேஜை வந்து நம்ம ரோட் டிராஃபிக்லேயே வச்சுக்கோங்களேன். இப்போது ரோட்வேஸில் க்ராஸ் பண்ணும்போது சைடில் ஒரு மிரர் வச்சுருப்பாங்க, அதுதான் கான்கேவ் மிரர். ஏன்னா இந்த சைடில் இந்த டேர்ன்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த டேர்னில் வர ஆப்ஜெக்டை க்ளோஸராக காமிக்கும். ஸோ தட் அந்த சைடு இருக்கிற வர வெஹிக்கிள்ஸ் அலர்ட் ஆகிக்குவாங்க. ஸோ அதனால் எது க்ளோஸராக காமிக்கும், கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட். கான்கேவ் மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் என்ன டைப் ஆஃப் இமேஜ், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். இந்த மாதிரி என்ன ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ், எந்த பொசிஷனில் எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும், அது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து ஒரு law of reflection. Okay, the incident ray, the reflected ray and the normal at the point of incidence all lie on the same plane. இது ஒரு லா, உங்களுக்கே தெரியும். 2 லாஸ் இருக்குது, அதில் ஒன்று இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இதுதான் நார்மல் சென்டரில் இருக்கிறது. இது எல்லாமே ஒரே பிளேனில் தான் இருக்கும். இதை தான் இந்த லா சொல்லுது. நெக்ஸ்ட் 5th ஒன், a ray of light incident along normal to the mirror retraces its path. ஒரு லே ஆஃப் லைட் வந்து இந்த நார்மல் கிட்ட வந்து இன்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா அதே இடத்துல தான் திருப்பி ரீட்ரேஸ் ஆகும், அதோட பாத் திருப்பி அதே வழியில் போகும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, when a light passes from one medium to another the ray gets bent. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது ரே கண்டிப்பாக பெண்ட் ஆகும் இந்த மாதிரி. This property is called
ரிஃப்ராக்ஷனில் தான் லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ராவல் ஆகும். அந்த ஃபினாமினனில் தான் ரே ஆஃப் லைட் வந்து பெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 7th ஒன், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். நெக்ஸ்ட் 8th ஒன், கான்கேவ் மிரர்ஸ் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் பிளேஸ் க்ளோஸ் டு தம். முன்னாடியே பார்த்தோம். The image formed by convex mirrors is smaller than the object. நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்கள் வந்து ஒரு டேப்லோ காலம் இருக்கும் புக்கில், அதில் வந்து இமேஜோட பொசிஷன், அப்புறம் எந்த மிரர் எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி நிறைய 2 டேப்லோ காலம்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக புக்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது டேப்லோ காலம்ஸ், பிகாஸ் அங்கே இருந்தால் கொஷின்ஸ் ரொம்ப வரும். ஸோ டேப்லோ காலம்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. It is smaller than the object. Okay. 10th one, plane mirrors form the perfect image of an object. எக்ஸாக்டாக என்ன இமேஜ் இருக்கோ அதே ஹைட்டை அதே இதில் ஃபார்ம் பண்ணுறது தான், அதே பொசிஷனில் இருக்கும், அதான் பிளேன் மிரர்ஸ். 11th one, the shape of a mirror determines the type of image it forms. எந்த ஷேப், அதாவது கான்கேவ் மிரர் அப்படின்னா என்லார்ஜ், கான்வெக்ஸ்னால் கொஞ்சம் மினிமைஸ், அந்த மாதிரி என்ன டைப்பில் மிரர் இருக்கோ, ஸ்பெரிக்கல்னால் வேறு மாதிரி. ஸோ என்ன ஷேப்பில் ஒவ்வொரு மிரர் இருக்கோ அந்த ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். 12th one, the mirror is an optical device which is polished with a polished surface that reflects the light falling on it. Mirror ஓட definition. What is mirror அப்படின்னா அதுதான். True or false? If false, give the correct statement. Question 1, we can see things around us only when the light reflected by them reaches our eyes. இது true. லைட் இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் லைட் ஃபால் ஆகி அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஆனால் மட்டும்தான் நம்மளால் அந்த திங்கை கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். செகண்ட் கொஸ்டின், லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதுவும் ட்ரூ. லைட்டோட ஃபினாமினன் ப்ராப்பர்ட்டியே என்ன, இட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3, த பெரிஸ்கோப் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் வித் அ பாலிஷ் சர்ஃபேஸ், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃபாலிங் ஆன் இட். பெரிஸ்கோப்பில் லைட் வந்து ஃபால் ஆகும், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா பெரிஸ்கோப்போட ஷேப்பே இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு மிரர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு 2 மிரர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நம்ம ஐஸ்க்கு வந்து வரும். ஓகே. ஸோ இதில் என்னென்னா, பெரிஸ்கோப் வந்து இந்த ஒரு டிவைஸ், ஆனால் பெரிஸ்கோப் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இதில் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா, இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறோம்ல, இங்கே ஒரு மிரர், இங்கே ஒரு மிரர், இதுதான் வந்து அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இங்கே பெரிஸ்கோப் ரிஃப்ளெக்ட் பண்ணாது, மிரர் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். Question 4, curved mirrors have surfaces that are spherical, cylindrical, parabolic and ellipsoid. இது true. curved mirrors இந்த ஷேப்பில் இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம், பேரபோலிக்காக இருக்கலாம், எலிப்சாய்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் question 5, curved mirrors form the perfect image of an object. இது வந்து false. plain mirrors தான் கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபார்ம் பண்ணும். Question 6, curved mirrors produce images that are either enlarged or diminished. True. A thin layer of molten aluminum or silver is used for coating glass plates that will then become mirrors. True. Because ஒரு சைடு மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு சைடு கோட்டடாக இருக்கணும், ஏன்னா ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் இருக்கும். Question 8, the most common example of a convex mirror is the makeup mirror. Correct. கான்வெக்ஸ் இல்லை கான்கேவ், சாரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கான்கேவ். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேக்கப் மிரர் அப்படின்னா கான்கேவ் மிரர் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஏன்னா இதில் அந்த டேப்லோ காலம் அந்த இதெல்லாம் படிக்க சொன்னேன்ல, ஸோ அதுலேருந்து தான் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் மோஸ்ட்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் பாருங்கள். First one, real image. It forms inverted. Real image எப்பயுமே inverted-ஆ தான் இருக்கும். So first one-க்கு inverted 1. Next, virtual image.
எரெக்ட். virtual ரியல் இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், virtual இமேஜ் வந்து எரெக்டாக இருக்கும். ஃபோக்கஸ் அப்படின்னா என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதுதான் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா லைன் பாசிங் த்ரூ போல் அண்ட் ஃபோக்கஸ். இதை நான் ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் எண்டில் சொல்கிறேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் அ பார்ட். ஓகே, ஒரு ஸ்பெரிக்கல் மிரரில் ஒரு சென்டர், அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ 5th ஒன். ஓகே, இப்போ நான் இந்த டயக்ராம் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மிரர் அண்ட் சாரி மவுஸில் போடுறதுனால கொஞ்சம் ஸ்லைட்டாக வேரி ஆகுது. ஸ்ட்ரெயிட் லைன் தானே பிரின்சிபல் ஆக்சிஸ், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது என்னது? போல். இதுதான் போல் ஆஃப் த மிரர். அண்ட் இதிலிருந்து இது வரைக்கும் ஃபோக்கஸ். அண்ட் போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்கிற லென்த் என்னது? ஃபோக்கல் லென்த், ஸ்மால் எஃப்பில் வந்து டினோட் பண்ணுவோம். அண்ட் சென்டர் ஆஃப் ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பெரிய ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஸ்பெரிக்கல் மிரர்னால் அதோட சென்டர், அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இதை கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்குது, அதனால் இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இங்கே சொல்கிறாங்க, அவ்வளோதான். அண்ட் இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், செகண்ட், மேட்ச் த ஃபாலோயிங். First one, the ray that enters the transparent medium. Incident ray தான் first enter ஆகும். One incident. Second one, the ray that comes out from a transparent medium into air. அதுதான் வந்து emergent ray. Incident ray வந்து enter ஆகும், வெளியே போகிறது emergent ray. Okay. The speed of light in vacuum, அது வந்து 3 × 10⁸ meter/second. இந்த வேல்யூவை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் கூட சில டைம் வேல்யூ கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை இதையே வந்து என்ன வேல்யூ அப்படின்ட்டு இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயுமே வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் எவ்வளோ? 3 × 10⁸ meter/second. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் நார்மல் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் நார்மல் இன்சிடென்ஸ் இஸ் 0 degree. The color that deviates the most. First, deviation, dispersion எதுக்கு அதிகமாக இருந்துச்சு? Violet, that is the first color, so violet. Okay, next, assertion and reasoning. First A அப்படின்னா assertion true, reason true and reason correct explanation of assertion. B னா assertion true, reason true, ஆன reason வந்து correct explanation of assertion இல்லை. C வந்து assertion true, reason false, and D வந்து assertion false, reason true. Okay, first question, a ray incident along normal to the mirror retraces its path. இது true. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஒரு இன்சிடெண்ட் அதே ரே வந்து நார்மலாக டு த மிரர் வந்து அதே பாத்தில் தான் ரீட்ரேஸ் ஆகி போகும். ரீசன் வந்து இன் ரிஃப்ளெக்ஷன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுவும் ட்ரூ. இந்த லா பேஸ் பண்ணி தான் இது நடக்குது. ஸோ ஆன்சர் ஏ. Both A, assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Next question, assertion. Convex mirrors are used as rear view mirror in vehicles for observing traffic at our back. இது true. A convex mirror has much larger field of view. Convex mirror ரொம்ப larger fieldனா இன்னும் தூரமாக வரைக்கும் காமிக்கும். அதனால தான் நம்ம வந்து கான்வெக்ஸ் மிரரை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரீசனும் ட்ரூ. Answer A. Third question. The mirrors used in searchlights are parabolic and not concave, spherical. இது வந்து true. And reason சொல்கிறாங்க, in concave spherical mirror the image formed is always virtual. இது false. So answer வந்து C. Assertion true, ஆனால் reason is false. இதோட correct explanation என்ன அப்படின்னா, in searchlights we need an intense parallel beam of light.
அதிகமான சர்ச் லைட்ஸ்னாவே நம்மளுக்கு வெளிச்சம் காமிக்கிறதுக்கு தான். ஸோ அதனால நிறைய ரொம்ப அதிகமாக பீம் ஆஃப் லைட் நம்மளுக்கு தேவை. If a source is placed at the focus of a concave spherical mirror, only paraxial rays are rendered parallel. Due to large aperture of mirror, marginal rays give a divergent beam. But in case of parabolic, when source is at the focus, beam of light produced over the entire cross section of the middle is a parallel beam. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இமேஜும் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைவர்ஜென்ட் பீம் ஆஃப் லைட் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்படுறது அந்த ஃபோக்கஸ் ஆஃப் த கான்கேவ் மிரரில் தான் வந்து அது பிளேஸ் ஆகிருக்கணும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் படி சொல்கிறது பார்த்தா பேரலல் பீம்ஸ் தான் கிடைக்கும், ஆனால் டைவர்ஜென்ட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு தேவை டைவர்ஜென்ட் பீம் ஆஃப் லைட். ஓகே, இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு 4th one, assertion. We can see the rainbow in the sky when the rain starts falling after a spell of bright sunlight. Next reason, the rainbow is formed due to the dispersion of light. இது true, but இது வந்து false. ஏன்னா ரெயின்போவோட ஃபார்மேஷன் ஃபினாமினனே என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. அண்ட் ஃபினாமினன் என்ன அப்படின்னா லைட் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அந்த லைட் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்குள்ளே போகும்போது அது வந்து டிஸ்பர்ஷன், அந்த ஃபினாமினன் வந்து அண்டர்கோ ஆகுறதுனால டிஸ்பர்ஸ் ஆகுறது ஒயிட் லைட் வந்து 7 கலர்ஸாக டிஸ்பர்ஸ் ஆகி ரெயின்போவாக நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஓகே அவ்வளோதான் நம்மளுக்கு. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். இந்த ரிவிஷன் சீரீஸில் நான் வந்து எல்லா சாப்டர்ஸுமே போடுறேன் சயின்ஸில். இது வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கனாவே இதுவே போதும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லா கான்செப்ட்ஸுமே இதில் கவர் ஆகிருக்கு. ப்ளஸ் முன்னாடி வீடியோ புக் பேக்ஸும் இதுவும் பார்த்தாவே போதும். ஏன்னா உள்ளே இருக்கிறது தான், டெக்ஸ்ட்டில் இருக்கிறது தான் நான் வந்து இங்கே கொஷினாக டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லையும் நம்மளால் யோசித்து சால்வ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.